ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்படிக்கு சூர்யா அப்படிங்கிற புக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை என்னோடய சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ அந்த புக்கிலேருந்து செகண்ட் ஸ்டோரி பார்க்கலாமா? கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒரே ஒரு குழந்தை மட்டும் ஒரு கொடையோடு வந்துச்சாமா. மழை இல்லைன்னா இந்த பூஜையே செய்கிறோம், நீ ஏன் பாப்பா கொடையோடு வந்திருக்க அப்படின்னு ஒரு பெரியவர் கேட்கும்போது, மழை இல்லைன்னு நம்ம நிஜமாவே அந்த கடவுள்கிட்ட ப்ரே பண்ணோம்னா கண்டிப்பாக மழை வரும்ல, அப்போ நான் நினைஞ்சிடக்கூடாதுன்னா இந்த கொடையை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு இந்த குழந்தை சொல்லிச்சாமா. இந்த ஸ்டோரி கேட்கும்போது எப்போதுமே எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். ஏன்னா அந்த குழந்தை கொடையை மட்டும் கொண்டு வரல, வாழ்க்கைக்கு மேலே அது வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையும் தான் கொண்டு வந்துச்சு. ஆனால் என்னோட சின்ன வயசில் எப்போதுமே நான் அந்த கொடை கொண்டு வந்த குழந்தைய இருந்ததே இல்லை. வி ஃபார் விக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் தலைவர்கள்லாம் வி அப்படின்னு உயர்த்தி காமிச்சா அவங்களோட வெற்றியின் குறியீடாக அதை நினைக்கிறாங்க. ஆனால் என்னோட தோல்விக்கு அந்த ஒரு எழுத்து தான் காரணமாச்சு. அந்த ஒரு எழுத்தில் என்னோட சின்ன வயசு சந்தோஷங்களை தொலைச்ச ஒரு குழந்தை தான் நான். சில டைம் அந்த ஒரு விஷயம் மட்டும் என் லைஃப்பில் நடக்காமல் இருந்திருந்தா மேபி என் லைஃப் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணும். நம்ம எது செஞ்சாலும் தப்பு தான், எதுவுமே செய்யாமல் இருப்போம் அப்படின்னு 24 வயசு வரைக்கும் இந்த சரவணை ஒரு பொம்மை மாதிரி இருந்திருக்க மாட்டானோன்னு தோணும். படகுல விழுற சின்ன ஓட்டை அந்த படகையே கவுத்துடும் அப்படிங்கிறது என் வாழ்க்கை மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன். எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும். சின்ன சின்ன குறும்புகள்லாம் என் கூட சேர்ந்துச்சு. அப்போது என் கிளாஸ் ஃப்ரெண்ட் ஒரு பையனோட ஷார்ட்ஸில் வி அப்படின்னு தலைகீழாக ஒரு வடிவம் மாதிரி இருக்கும். எனக்கும் அதே மாதிரி வேணும்னு எனக்குள்ளே ஒரு ஆசை வந்துச்சு. ஆனால் நான் இதை யார்கிட்டையுமே சொல்லலை, நானே செஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணேன். அடுத்த நாள் வீட்டிலேருந்து போகும்போது ஒரு சிசர் எடுத்துகிட்டு போனேன். அவசரமாக வெட்டினதில் அந்த வி யூ ஆயிடுச்சு. ஆனால் இதுவும் எனக்கு பெரிய வெற்றி தான். எல்லாரும் என்னை கேலி பண்ணி சிரிச்சதை பார்த்து என்னோட முயற்சிக்கு அங்கீகாரமாக தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து நானே ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் என்னோடய சாகசத்தை காட்டினேன். கூலி கொடுத்து சூனியம் வச்சுக்கிறது எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நடந்துருச்சு. மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி என் இதயத்தில் ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிது. என்னை விசாரணை கூண்டில் ஏற்றுனாங்க. நிறைய கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. அழுக வர அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்க வச்சாங்க. ரவுடி மாதிரி இருக்குது, யாரா உன்னை இப்படி கெடுத்தது அப்படின்னு கேள்வி வந்ததும் என்னை காப்பாற்றி கொள்ள என் கிளாஸ் ஃப்ரெண்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படி கலாட்டா பண்ணுற பசங்க கூடலாம் சேரக்கூடாது அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு வீடு சகஜ நிலைக்கு திரும்பிச்சு. புயல் ஒரு வேளையாக கரையை கடந்துருச்சுப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். அடுத்த நாள் சரவணா பிரின்சிபல் ரூமுக்கு போ அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொல்ல, கிளாஸை விட்டு வெளில போகிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னு ஜாலியாக எழுந்தேன். என்னோட இன்ஸ்பிரேஷன் மாடல் வி ஷேப் ட்ரௌசர் போட்ட நண்பனையும் பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ கூட எனக்கு புரியல எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு. என் வீட்டில் இருந்து அந்த பையன் மேலே ஒரு புகார் சொல்லியிருக்காங்க. கத்திரிக்கோள் பயன்படுத்துகிற அளவுக்கு இருக்கிற குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளுங்க, நாளைக்கு ஏதாவது வம்பில் வந்து விடிய போகுது, ரொம்ப முரடனாக இருந்தால் அவன் அப்பா அம்மாட்ட சொல்லி இப்போவே அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சிபாரிசு வந்திருக்கு. நானே என் ட்ரௌசரை வெட்டிட்டேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொன்னான். சரவணா தான் மிஸ் அவனோட ட்ரெஸ்ஸை வெட்டிக்கிட்டான், நான் பார்த்தேன், நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நீதிமன்றத்தில் சத்தியம் செய்கிற மாதிரி என் வகுப்பு தோழர்கள் சொல்ல, நான் தான் இந்த ட்ரௌசரை வெட்டினேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் மேலே பழி போட்டது, அவனை இந்த ஸ்கூலில் விட்டே போகணும் அப்படின்னு கோரிக்கை வச்ச என் வீடு, இதெல்லாம் பிரின்சிபலுக்கு அதிக கோபமாச்சு. சின்ன பசங்களோட சின்ன சில்லற மேட்டர்லாம் பெரியவங்களோட கௌரவ பிரச்சனையாகிடுச்சு. அப்பா என்னை அடிக்கலை, ஆனால் நான் இது செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத எனக்கு அவர் மிரட்டி புரிய வச்சார். என் இதயத்தில் தென்மேற்கு மூலையில் 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற புயல் 24 மணி நேரத்தில் கரையை கடந்துருந்துச்சு அப்படின்னா என் பாலியத்தை தொலைக்காமல் இருந்திருப்பேன். ஒவ்வொரு திசையிலும் என்னை சுற்றி சுற்றி அடித்த அந்த சூறாவளி என்னோட 24 வயசு வரைக்கும் தொடர்ந்துச்சு. ஒரு நத்தைய மாதிரி நானே எனக்குள்ளே ஒளிய ஆரம்பித்த நாட்கள் தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை இதோட முடிஞ்சிச்சு. நான் கதை சொல்கிற விதத்தில் எதையாவது மாற்றணும், இல்லை எதையாவது இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.